திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இது நகராட்சி, ஆற்காடு நகராட்சி. இன்னைக்கு இந்த நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. வீட்டு வரி 100%. 1000 ரூபாய் அதிமுக ஆட்சியில் 2000 ரூபாய் இன்னைக்கு வீட்டு வரி உயர்த்திருக்கிறாங்க. 1000 உயர்த்தியாச்சு 100%. அதுபோல கடவரி, இங்க இருக்கிற கடை இருக்குது, இது அதிமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வீட்டு கடவரினா இன்றைய தினம் 150% உயர்த்தி 2500 ரூபாய் கடவரி கட்டணும். குடிநீர் வரி உயர்த்தியாச்சு. போதாது குப்பைக்கு வரி போட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரி, கடவரி, வீட்டு வரி எல்லாம் 6% உயர்த்தப்படும் என்று அறிவிச்சுட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு அருமையான பரிசு கொடுத்துட்டார் ஸ்டாலின். நாம எவ்வளவோ சொல்லணும், நம்ம நம்பல. ஆனா இன்றைக்கு நான் ஒவ்வொரு மாவட்டமா போறேன், அங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் வணிகர்களை சந்திக்கிறேன், தொழிலதிபர்களை சந்திக்கிறேன், விவசாயிகள் சந்திக்கிறேன், பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் இந்த ஆட்சி எப்பொழுது போகும், மீண்டும் அதிமுக ஆட்சி எப்பொழுது மலரும் என்று இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களும் சொல்றாங்க. இன்னைக்கு காலையில கூட நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் இங்க ஒருங்கிணைந்த மாவட்டத்தை சார்பா பல தரப்பட்ட மக்கள் என்னை சந்தித்தாங்க, வணிக பெருமக்கள் சந்திச்சாங்க, அதே போல கட்டுமான தொழில் செய்கின்ற அவர்கள் சந்திச்சாங்க, அதோட விவசாயிகள் சந்திச்சாங்க, ஜவுளி தொழில் செய்கிறவங்க சந்திச்சாங்க. இப்படி கடை வச்சிருக்கிற நபரெல்லாம் சந்திச்சு அவள் வைத்த வேண்டுகோள், எப்படியாவது ஆட்சிக்கு வாங்க, நீங்க ஓட்டு போட்டதாங்க ஆட்சிக்கு வர முடியும், எப்படியாவது ஆட்சிக்கு வர சொன்னா நீங்க எல்லாம் ஆதரிச்சா நிச்சயம் நாங்க ஜெயிப்போம். நாங்க தவறி போய் போன முறை வேற மாதிரி முடிவு பண்ணோம். ஆனா இந்த முறை நாங்களும் சரி மக்களும் சரி ஒரே முடிவு, மக்கள் ஒரு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதுதான் எங்கள் முடிவு. அவ்வளவு துன்பம் வேதனை. நீங்க பாத்தீங்கன்னா விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு, ஏழைகளுக்கு வருமானம் குறைஞ்சாச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சு. இந்த பட்டியெல்லாம் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தேன். போனா திமுக காரர் போய் கேட்டுக்குங்க. ஏன்னா வேண்டுமென்று எடப்பாடி பழனிசாமி பஸ் எடுத்துட்டு ஊர் ஊரா போய் பொய்ய பேசுறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறாரு. இது உண்மையான விலைவாசி பட்டியல். பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி அதிமுக ஆட்சியில் 1 கிலோ 50 ரூபாய், திமுக ஆட்சியில் 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்குது, 27 ரூபாய் 1 கிலோ அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி அதிமுக ஆட்சியில் 1 கிலோ 50 ரூபாய், திமுக ஆட்சியில் இன்றைக்கு 1 கிலோ 72 ரூபாய்க்கு விற்குது, 22 ரூபாய் அதிகம். இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபாய், இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 48 ரூபாய், 18 ரூபாய் ஏறி போச்சு. கடல் எண்ணெய் அதிமுக ஆட்சியில் 1 லிட்டர் 130 ரூபாய் 1 கிலோ, திமுக ஆட்சியில் 190 ரூபாய், 60 ரூபாய் ஏறி போச்சு. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250 ரூபாய், இன்றைய தினம் திமுக ஆட்சியில் 400 ரூபாய் 1 கிலோ, நல்லெண்ணெய் 150 ரூபாய் விலை உயர்ந்துடுது. தோரம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 74 ரூபாய், திமுக ஆட்சியில் 130 ரூபாய், 56 ரூபாய் 1 கிலோவுக்கு உயர்ந்திருக்குது. உளுத்தம்பருப்பு 1 கிலோ 79 ரூபாய், இன்றைக்கு திமுக ஆட்சியில் 120 ரூபாய், 41 ரூபாய் உயர்ந்திருக்குது. இப்படி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசி இருந்தா ஏழைகள் எப்படி வாழ முடியும்? வாழ முடியுமா? எப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா? ஏழைகளுக்கு விரோதமான ஆட்சி தேவையா? இதுதான். இப்படின்னா கட்டுமான பொருட்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடே கட்ட முடியாது. நல்ல இரவு தூங்கும் போது கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம். இந்த ஆட்சியில் அப்படித்தான் பார்க்க முடியும். திமுக ஆட்சி வேறு வீடே கட்ட முடியாது. உண்மைதானே? பாருங்க, ஒரு யூனிட் எம் சாண்ட் அதிமுக ஆட்சியில் 3000 ரூபாய், இன்னைக்கு 5500 ரூபாய், 2500 ரூபாய் உயர்ந்து போச்சு. ஒரு யூனிட் ஜல்லி அதிமுக ஆட்சியில் 2000 ரூபாய், திமுக ஆட்சியில் 4500 ரூபாய்க்கு விற்குது, 2500 ரூபாய் எதிர்க்கு போச்சு. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40000, இன்றைய தினம் வெறும் இன்னைக்கு ஒரு டன் கம்பி 70000. அதில் ஒரு செங்கல் 6 ரூபாய், இன்னைக்கு ஒரு செங்கல் 10 ரூபாய் திமுக ஆட்சியில். சிமெண்ட் வெளி மார்க்கெட்டில் அதிமுக ஆட்சியில் 240 ரூபாய், இன்றைக்கு வெளி மார்க்கெட்டில் திமுக ஆட்சியில் 350 ரூபாய், 110 ரூபாய் உயரும். மரத்தை கேட்க வேண்டியதே இல்லை, 200 மடங்கு மர விலை உயர்வு. இப்படி கட்டுமான பொருட்களின் விலை இவ்வளவு உயர்ந்தா எப்படி நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்ட முடியும்? கட்ட முடியுமா? இப்போ இன்றைக்கு இந்த ஜல்லி கிரசர் வச்சிருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் அழைச்சி திமுக மேலிடம் சொல்லி இருக்குது, இனிமேல்
ஒரு டன் வெட்டி எடுத்தா, அந்த பாறை வெட்டி ஜல்லி உடைக்கணும், எம்சாண்ட் பண்ணணும். ஒரு டன் வெட்டி எடுத்தா 100 ரூபா மேலிடத்துக்கு வேணுமா? 100 ரூபா மேலிடத்துக்கு வேணும். அப்படின்னா ஒரு யூனிட் ஜல்லினா 4 டன் வேணும். ஒரு யூனிட் ஏற்கனவே ஜல்லி 4500, இப்போ 400 ரூபா மேலிடத்துக்கு வேணும்னா ஒரு நாளைக்கு பல கோடி மேலிடத்துக்கு இன்றைக்கு திட்டமிட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது தேவையா? சரி, இவர் 400 ரூபா கேட்டா அந்த உரிமையாளர் 600 ரூபா சேர்த்து 1000 ரூபாய்க்கிடுவார். இப்ப 4500 ரூபா 5500 ரூபாய் ஆயிரும். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் ஏஜென்ட் போட்டாங்க. திமுக அமைச்சர் இன்னைக்கு அண்ணா திமுக இருந்து டெப்டேஷன்ல போன அமைச்சர், ஏன்னா ஒழுங்கா மாமூல் வாங்கி தர்றது வீதானே. அதனால அங்க புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு அமைச்சர் உத்தரவு போட்டு இன்றைக்கு ஊர் ஊரா போய் ஒவ்வொரு மாவட்டமா போய் ஏஜென்ட் நியமிச்சு ஒரு டன்னுக்கு 100 ரூபா கொடுக்கணும். நீங்க எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கணக்கிட்டு அதற்கு தேக்கவாறு இன்றைக்கு இந்த வசூல் வேட்டையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா?